அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் சேவை இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜனவரி 1, 2025 முதல் சில பழைய ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஃபோன் மாடல்களில் வாட்ஸ்அப் தன்னுடைய சேவையை நிறுத்தப் போவதாக மெட்டா நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த முடிவு பழைய தொழில்நுட்பத்தில் இயங்கும் சாதனங்களை பயன்படுத்துவோருக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக கூட அமையலாம். இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் பயனாளர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு அளிக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய அம்சங்களை வழங்குவதற்காக அவ்வப்போது தன்னுடைய ஆப்பை மேம்படுத்திட்டு வர்றாங்க. பழைய இயங்கு தளங்களில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவது கொஞ்சம் கடினம் அப்படின்றதுனாலையும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காகவும் இந்த முடிவை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பெரும்பாலான பயனாளர்கள் புதிய இயங்கு தளங்களுக்கு மாறிட்டாங்க அப்படின்றதுனால பழைய இயங்கு தளங்களுக்கான ஆதரவை நிறுத்துவதை தவிர்க்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த ஃபோன்கள் பாதிக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பயனாளர்கள் தங்கள் சாதனத்தின் இயங்கு தளத்தை புதிய மதிப்பிற்கு மேம்படுத்த முடியுமா என்று பார்க்க வேண்டும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பழைய ஃபோன்களை புதிய இயங்கு தளத்திற்கு மேம்படுத்துவதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் புதிய ஃபோன் வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை. மெட்டா நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் பழைய இயங்கு தளங்களில் புதிய அம்சங்களை செயல்படுத்துவது கடினம், அதனால் பாதுகாப்பு அபாயங்களும் ஏற்படுறதுண்டு. எனவே தான் பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் புதிய தொழில்நுட்பங்களை வழங்குவதற்காகவும் இந்த முடிவை எடுத்துள்ளோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தொழில்நுட்பம் வேகமாக மாறிட்டு வர இந்த நிலையில் பழைய சாதனங்களுக்கான ஆதரவை நிறுத்துவதை தவிர்க்க முடியாது அப்படின்னும் பயனாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. வாட்ஸ்அப்பின் இந்த முடிவு சில பயனாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் ஒட்டுமொத்த பயனாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சிறந்த பண்பாட்டு அனுபவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவே இதை பார்க்கப்படுது அப்படின்னே ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக நிறைய பேர் பட்டன் ஃபோனை தவிர்த்துட்டு ஐஃபோனை தான் பயன்படுத்திட்டு வரோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மெட்டா நிறுவனம் இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.